வணக்கம் வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான தகவல், வீடியோவை முழுமையாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணணும்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த ஒரு நிமிஷம் கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்பு அந்த இடத்துல இருக்கலாம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் வருது அப்படின்னா உடனடியாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு தேவை ஒரு அரசு வேலை வாய்ப்பு. நாங்கள் கொடுக்குற தகவல் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். அதன் மீறி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான தகவலை நாங்கள் இலவசமான முறையில் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக அரசு வேலைக்குள்ளே போயிடலாம். ஒரு சின்ன ஒரு தகவல் தான். அதால் எப்படி சொல்லணும் என்னென்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் தகவல்கள் வேணும் அப்படின்னா தாராளமாக எங்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மூலமா தெரியப்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்படும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ அப்டேட் பண்ணுவாங்க, அதுக்கான ப்ரொசீஜர் ஏதாச்சும் அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் உடனடியாக நாங்கள் அதை தொடங்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். அது அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த கிராம பஞ்சாயத்தில் தான் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். அதை பற்றி நான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ரேஷன் கடை வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாகவே பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸுக்கு தகுந்த அப்டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். பொறுமையாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு கொடுக்குற அவைலபிள் தமிழ்நாட்டு அரசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரி பார்த்தீங்க அப்படின்னா படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் எதுவும் பதியல அப்படின்னா உடனடியாக பதிஞ்சுக்கோங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க. அதில் தான் ஆட்களை எடுக்கிறது இல்லையே, அதில் எதுக்கு நாங்கள் பதியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்விகள் எழும்பலாம். ஆனால் கட்டாயமாக அதில் பார்த்தீங்களா இனி வரும் காலகட்டத்தில் அதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீனியரிட்டி பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணலாம். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதாகவும் மார்க்குக்கு முன்னுரிமை கொடுக்கறதாகவும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. மார்க்கில் டிலே ஆகுதில்ல, ஒரே மார்க்கில் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் சீனியரிட்டி பார்க்குறாங்க. யார் முன்னாடி படிச்சிருக்காங்க, யார் எம்ப்ளாய்மெண்ட் அப்ளை பண்ணுறப்ப முன்னாடி யார் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டெஸ்டிங் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதியல அப்படின்னா உடனடியாக நீங்கள் பதிஞ்சுக்கோங்க. அப்படி பதிய நான் மிஸ் பண்ணிட்டேன் தவறிட்டேன் அப்படின்னா இப்போ போய் பதிஞ்சிங்க அப்படின்னா இப்போ இந்த இயரில் தான் ஸ்டார்ட் ஆகும். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு ஆஃபர் ஒன்று கொடுப்பான். அந்த ஆஃபரை பயன்படுத்தி நீங்கள் எப்போ முடிச்சிங்களோ அப்போ நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கலாம். 2000 2010 யாரெல்லாம் முடித்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க தரப்புலேருந்து ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட் ஒன்று கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் தாராளமாக பதிஞ்சுக்கலாம். அந்த அப்டேட்டும் நாங்கள் உங்களுக்கு மிக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் எங்களோட ஜோனியில் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா தான் நாங்கள் சொல்ல முடியும், கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிய வரும். இதெல்லாம் பண்ணி கரெக்டான ப்ரொசீஜரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்புக்கு உண்டான வேலைவாய்ப்பு செலக்ட் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கை கொடுக்கும். இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்குமே 38 மாவட்ட வாரியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிள் கொடுப்பாங்க. இப்போ நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்கள் குறைவாக தான் இருக்குது. ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா 2 3 கடை 3 கடை 4 கடைலாம் பார்க்குற மாதிரி இருக்கிறதுனால இப்போ ஆட்கள் எடுக்க போகிறாங்க. அதுக்கு ஒன்று ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது எப்போ வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணலாம். நீங்கள் இந்த நாச்சியப்பா நீங்கள் முடிக்கலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் முடிச்சு வச்சுக்கோங்க. கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு நாச்சியப்பா அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த நாச்சியப்பா நீங்கள் முடிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அரசு வேலைக்குள்ளே ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்குள்ளேயே ஒரு 8000 ரூபா 10,000 ரூபா சம்பளத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா 2 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அது 2 ஆண்டு ஆகலாம், இல்லை ஒரே ஆண்டில் கூட இது நடக்கலாம். பதிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் போய் படித்து முடித்து ரேஷன் கடையில் உள்ளே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் 1 வருஷத்தில் பேங்க்கில் உதவியாளர் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்கும். அது எடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன ப்ரொசீஜரோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக என்ன தேவைப்படும் அப்படின்னா
இந்த நாச்சியப்பா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உள்ள அதிலே சீனியரிட்டி, நாச்சியப்பா யார் முன்னாடி முடித்தாங்க என்ன ஏதுன்னா அதில் சீனியரிட்டி வரும். அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் இருந்தாவே போதும், நீங்கள் தாராளமாக உள்ளே போயிடலாம். நாச்சியப்பா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து வச்சுருக்கிறது மிக மிக அவசியம் இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செகண்ட்லேயும் நீங்கள் வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ப்ரொசீஜர் வேணும் பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுவேன். யார் யாரெல்லாம் நான் செலக்ட் ஆகிருவேன் அப்படின்னு நினச்சி இப்படின்னா செலக்ட் ஆகலையோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக ஒரு 500 லைக் இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு 500 லைக் வந்தது அப்படின்னா அதுக்குண்டான முழுமையான வீடியோவை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். சப்போர்ட் செலக்ட் ஆகலை, அடுத்தது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபுல் கைடன்ஸ் நாங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கோச்சிங்காக கொடுப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருந்தாலும் சரி அதுக்கு என்னது நாங்கள் வந்து எங்கே வேணாலும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈரோட்டில் இருக்கீங்க, இப்போ வந்து மதுரையில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஒரு இடம் காலியாக இருக்குது, அதுக்கு வந்து ஆட்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஒரு வில்லேஜ் பகுதி மலைப்பகுதி எனக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ண வைங்க, வீடியோ வாட்ச் பண்ண சொல்லுங்கள். மினிமம் ஒரு 500 லைக் இந்த வீடியோக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு நான் ஃபுல் வீடியோ கொடுத்துருவேன், ஃபுல் கைடன்ஸும் நாங்களே பண்ணிடுறோம். நீங்கள் வந்து அங்கே நாங்கள் சொல்லுவோம், அங்கே அப்ளை பண்ணி கொடுப்போம், நாங்களே தான் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கோச்சிங் தான். அப்ளை பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, செலக்ட் ஆகிறீங்க, வரீங்க, அவ்வளோதான் உங்களுடைய வேலை. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ப்ரொசீஜரு. நாங்கள் அப்டேட் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 500 லைக் இந்த வீடியோக்கு வந்தது அப்படின்னா கட்டாயமாக அந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் தான் வந்து அவைலபிளாக இருக்கும் யூடியூப்பில். ஏன்னா உடனே வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணியாக்கணும், அது நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவேன். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு பேங்க்கில் நிறைய பேர் கேட்குறாங்க, இதில் வந்து எவ்வளோங்க வருமானம் வரப்போகுது, எவ்வளோ சம்பளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து 24,000 ரூபாய் ஸ்டார்ட் ஆகும் உதவியாளருக்கு. அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு பாருங்கள், அந்த கிராம வங்கியில் அவைலபிளாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24,000 ரூபாய் ஸ்டார்டிங்கு. போக போக அலவன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கல அப்படின்னா உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. நிறைய விதமான அப்டேட் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு, இந்த நாச்சியப்பா வேலைவாய்ப்புக்கு ஒன்ஸ் உள்ளே போகிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கடினமாக இருக்கும். எக்ஸாம் இல்லாத வேலைவாய்ப்பு முக்கியமாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ ப்ரொசீஜர் மட்டும்தான். அதை வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே போதும். தாராளமாக நீங்கள் உள்ளே போகிறதுக்குண்டான முழு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாகவே இந்த வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாரியே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக மறுபடியும் ஒரு அறிவிப்பு வரப்போகுது. இப்போ வந்தது சம்திங் ஒரு கம்மியான போஸ்டிங் தான், அடுத்தது வரப்போகிறது ஒரு பல்கான போஸ்டிங். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறதுனால உடனுக்குடனே ஆட்கள் எடுப்பாங்க, பணியமர்த்த பார்ப்பாங்க. நீங்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உஷாராகிக்கணும். எந்தெந்த இடத்தெல்லாம் அவைலபிளாக இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். ஒன்ஸ் போய் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மினிமம் 5-4 மணி நேரம் ஆகிரும் அதை அனலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது எங்கே இருக்குது, என்ன ஏது கான்டாக்ட் பண்ணி நம்ம ஆளுங்க யாராச்சும் இருக்காங்களா கான்டாக்ட் பண்ணி கேட்டு டீட்டெயில்ஸ் எடுத்து இங்கே இப்படி இருக்குதா, அங்கே யாரும் விண்ணப்பிக்கலை, ஓகே நாங்கள் கொடுக்குறத விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லி அவங்க கரெக்டான ப்ரொசீஜரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி நாங்கள் விண்ணப்பிச்சு அதை வந்து கரெக்டான ஒரு அப்டேட்டில் கொண்டுட்டு போகணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு மாவட்டம் பார்க்க 5-6 மணி நேரம் ஆயிரும். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறீங்கன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடம் போடு, கிடைக்கிறது கிடைக்கட்டும், கிடைக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி போவாங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு ஓகே, பணம் இல்லாதப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த வேலைவாய்ப்பு ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 500 லைக் வந்தது அப்படின்னா அந்த வீடியோ நான் அஃபிஷியலாக போஸ்ட் பண்ணுறேன். அப்படின்னா வீடியோ போட்ட லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ நீங்களே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படிலாம் எடுக்கிறாங்க, எப்படிலாம் விண்ணப்பிக்கிறாங்க, எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே அதில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் மெரிட் லிஸ்ட் 2லையும் எங்கள் நேம் வரும்னு நினச்சி வரலையோ அவங்க தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமு எனது வரலை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்தோடனே உங்களது ஃபஸ்ட்டு எடுத்து நாங்கள் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ரெஜிஸ்டர் நம்பரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது 3 இருந்தது அப்படின்னா நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லா விதமான கைடன்ஸுமே கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். ஓகே, வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே